I'm mentioning this day as Desi as you know what happened? Hello, my check. என்ன ஆச்சுன்னா 10 மணிக்கு மீட்டிங் காலையில். ஆக்சுவலாக நேற்று நான் சொல்லியிருப்பேன் நாளைக்கு பேச எந்த ஒர்க்குமே இல்லைன்னு. ஆனால் மீட்டிங் இருந்ததை மறந்துட்டேன். இத்தனைக்கும் அலாரம் வச்சுட்டு தான் தூங்கினேன். ஆனால் 10 மணிக்கு மீட்டிங்க்கு 8 மணிக்கு அலாரம் வச்சுட்டு அந்த அலாரம் எழுந்துச்சி ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் தூங்கிட்டேன். நல்ல வேலை கரெக்டாக 10:05 எழுந்திரிச்சிட்டேன். எதையோ சொல்லி அப்புறம் போய் மீட்டிங்கில் உட்காந்துட்டேன். 1 hour மீட்டிங் முடிச்சுட்டு அப்புறம் தான் வீடியோவே எடுக்க ஆரம்பிக்கிறேன். இட்ஸ் ஓகே. ஸோ இன்றைக்கி என்னென்னா கொஞ்சம் அந்த ஒர்க் சார்ட் அவுட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அதை முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகலான்னு இருக்கேன். இங்கே லூயிஷம்லேயே. நான் அதையே சொன்னேன்னா இல்லையேன்னு தெரில. நான் இருக்கிறது லூயிஷம். இங்கே வந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். அதுவும் ஆக்சுவலாக ஆக்சிடெண்ட்டாக தான் பார்த்தேன். மேப்பில் வேறு எதையோ தேடிக்கிட்டு இருக்கும்போது சடனாக அந்த பேரை பார்த்து இதனடா இங்கே இருக்குது அப்படின்னு போய் பார்த்தது தான் அப்புறம் தான் தெரிஞ்சுது உண்மையிலே இங்கே இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியாது. என்னன்னு நான் சொல்கிறேன், நான் போகும்போது காட்டுறேன். பட் இன்றைக்கி சொன்ன மாதிரி அதான் பெருசாக எதுவும் இல்லை. நேற்றும் இதே தான்டா சொன்னேன்னு கேட்காதீங்க, கரெக்டு தான். ஆனால் நான் சொல்கிறது ஒர்க்ஸ் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் இருக்கிற ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு எங்கே போகிறோம் அப்படின்றத நான் போகும்போது சொல்கிறேன். சூப்பர். ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் 4 மணி நேரம் ஆச்சு. இன்னும் ஒன்றும் பண்ண மேட்ச். அதாவது ரொம்ப நாளைக்கு போகிற ஒர்க்குக்கு கொஞ்சம் நிறையாவே ஆர்கனைஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு டைம் போனது சுத்தமாக தெரில. ரொம்ப நிறைய டைம் போச்சு. ப்ளஸ் நான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல. காலையில் இருந்துச்சு லேட்டு தான் கீழே பிரேக்ஃபாஸ்ட் இருக்காது. ஸோ இப்போ இதை சாப்பிட்டுட்டு அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே, இல்லை பரவாயில்ல, சாப்பிட்டு போனோம். லூஸ் மாதிரி பண்ணாதான்னு சொல்லி அது ஏன் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டீப் ரோஸ்ட் பண்ணணும். சரி, இன்னைக்கு அதே புரோட்டா தான் இப்போது. அதனால் இப்போ இதை சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புறது நல்லது. பிகாஸ் இங்கே டைம் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி 6, ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 6 ஆக போகுது. 6 ஆக போகுது. பட் 10 வரைக்கும் இருக்கும். ஆல்மோஸ்ட் 10 வரைக்கும் டே லைட் இருக்கும். ஒன்று அந்த இடம் க்ளோஸ் பண்ணுற டைம். இன்னொன்று நான் போயிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் இங்கே இருக்க ஓகே பார்க்க முடியாது. இந்தியா டைம் மாறிடும். ஸோ அதனால் நான் ஃபேமிலி கூட பேச முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வரது பெட்டர். பக்கத்தில் தான். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு போயிட்டு வர்றதுக்கே ஒரு 1.5 hours அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற டைமையும் சேர்த்து. உண்மையை சொல்லணும்னா இது ஒன்றும் ஒர்க் ரிலேட்டடாக கிடையாது. பெருசாக பர்பஸ்லாம் கிடையாது. இது இருக்குன்னு தெரிஞ்சது எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஷாக்கிங் இந்த சென்ஸ் இங்கே இருக்குன்னு தெரிஞ்சது. ஸோ விசிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இடம் தான். ஸோ போய் பார்த்துட்டு போகும்போது சொல்கிறேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு போக பார்க்குறேன். இல்லைனாலும் கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல போனால் பிரச்சனை இல்லை. ஸோ குளிச்சுட்டு போகும்போது பேசலாம் என்னன்னு சொல்கிறேன். ஓகே சார், சாப்பிட்டு ஃபேமிலிகிட்ட பேசிட்டு எல்லாம் முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. ஆக்சுவலி டைம் இப்போவே 7:30 ஆச்சு. ஸோ போய் 10 minutes டக்குன்னு குளிச்சுட்டு கிளம்பணும். பிகாஸ் ஏன்னா 9 o'clock வரைக்கும் தான் அந்த இடம் இருக்குது.
குளிச்சுட்டு கிளம்பலாம். ஓகே, ஸோ கிளம்பலாம். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆச்சு. போயிட்டே பேசலாம். ஆக்சுவலாக அந்த இடம் பக்கம் நான் இங்கேருந்து எப்படி நடந்து போகிறோம், வாக்கிங்லேயே ஒரு 10 to 15 minutes ஆகும். பட் அங்கே அட்லீஸ்ட் ஒரு 20-30 minutes ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் டைம் இருக்கிறவர்களுக்குள்ளே போகணும்னு பார்க்குறேன். ஸோ இப்போது 7:45 அந்த மாதிரி ஆச்சு. ஸோ 8 அந்த மாதிரி 8-10 போயிட்டா 9 க்ளோசிங். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 20-30 minutes எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறேன். பட் ஆனால் இருந்தாலும் லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு இருக்குது. கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக நான் யூஸ்வலாக இந்த மாதிரி பிளேஸஸ் போகிற ஆளே கிடையாது. பட் இன்னைக்கு ஏன் தெரில, இங்கே இருக்குன்னு சொன்னால் அது ஒரு ஸ்பெஷலாக தெரியுது, அதனால் போகிறேன். ஓகே, ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்கு. ஓகே, இப்போ கொஞ்சம் நாய்ஸ் லைட்டாக கம்மியாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக என்னென்னா சிக்னல் வேறு போட்டாங்க, பேச விட மாட்டாங்க போலயே. இது வேறையா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நான் நேராக போயிடுவோம் போல இருக்காங்க. அது இன்னொரு முக்கியமான காரணம், இங்கே கொஞ்சம் நாய்ஸாக இருக்கிறதுனால நான் சொல்கிறதும் ப்ராப்பராக பேசவும் முடியல. ஸோ நான் அந்த சீட்டுக்கு போய்ட்டு இன்னும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும். அதனால் நான் அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ வந்துட்டேன். இப்போ நான் என்னென்னு சொல்கிறத விட நீங்களே பாருங்கள், இது தெரிஞ்சவங்களுக்கு பெருசாக புதுசு இல்லை, பட் தெரியாதவங்களுக்கு இது இருக்கிறது கொஞ்சம் ஒரு சர்ப்ரைஸ் தான். அதுவும் எனக்கு இந்த இடம் சர்ப்ரைஸ் இல்லை, இந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தான் ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ என்னென்னு நீங்களே பாருங்கள். ஸோ ஓகே, அவ்வளோதான். இதுவே ஆக்சுவலாக க்ளோசிங் டைம். லாஸ்ட் மினிட்லாம் வந்தேன். இந்நேரத்துக்கு ஆக்சுவலாக இங்கே வேறு எதுவுமே ஓப்பன்லேயே இருக்காது. இந்த டைமில் இது ஓப்பனாக வச்சுருக்கிறது நம்ம ஆளுங்க மட்டும்தான். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் எனக்கு அந்த மாதிரி, ஏன்னா நான் பெருசாக கோவிலுக்கெலாம் போகிற ஆள் சுத்தமாக கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் லைக் என்னை பர்சனலாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்ட்டாக எப்போ நானாக கோயிலுக்கு போனேன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு எனக்கு தெரில. ஏன்னா இங்கே லண்டன் வந்தப்பறம் எனக்கு இங்கே இருக்குன்னு தெரியும், இங்கே சில ஏரியாஸில் இருக்குது, அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். பட் லூயிஷமில் இருக்குன்றது எனக்கு தெரியாது. அதனால் அது வந்து கொஞ்சம் கேட்கும்போது சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போனேன். இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழித்து நானாகவே வந்து டெம்பிள் போனது. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்காக எவ்வளோ பில்டப்புன்னு கேட்கலாம். பட் என்னன்னா லைக் இன்னைக்கு எதுவும் பெருசாக அர்ஜென்ட்டாலாம் இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயம் நான் பண்ணதில்லை, எனக்கு இதெல்லாம் புது. சிக்னல் போட்டாங்க. ஸோ அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு, அதனால் இங்கே வந்துட்டேன். இதுக்காக எவ்வளோ பில்டப் நீங்கள் கேட்கலாம். பட் எனக்கு என்னென்னா இந்த கோயில் இங்கே இருக்கிறதுலாம் பெரிய மேட்டராக நான் பார்க்கல. பட் சின்னதாக ஒரு 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 நல்ல வைப்புக்காக தான் நான் போனதே. நான் இந்த மாதிரி பெருசாக போகிற ஆள்லாம் கிடையாது, சுத்தமாகவே கிடையாது. ஆக்சுவலாக சாமி கும்பிட்ற ஆளே கிடையாது, காட் பிலீஃபும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்களெலாம் பொறுத்த வரைக்கும் நான் ஆக்சுவலாக ஒரு ஏத்திஸ்ட் தான். பட் நான் அப்படி சொல்லிக்க மாட்டேன். சும்மா போவோம் எப்போவாச்சும் அம்மாவை ட்ராப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எப்போவாச்சும் போவோம். பட் நானாக போனதெல்லாம் தெரில, எத்தனை வருஷம் இருக்குன்னே தெரில. எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன், ரொம்பவே இருக்கும் எப்படியாது. இங்கே நான் போனேன் அப்படின்றது வந்து நான் ரேண்டமாக வேறு எதுவும் தேடிட்டு இருந்தேன், மேப்பில் வேறு எதுவும் தேடிக்கிட்டு இருந்தப்போ இது கிடச்சிது. அந்த சைடு ஏதோ சர்ச் பண்ணிட்டு இருந்தப்போ சிவன் டெம்பிள் அப்படின்னு போட்டிருந்துச்சு. நான் ஷாக் ஆகிட்டேன், இங்கே என்னடா சிவன் டெம்பிளில் போட்டிருக்குன்னு. அப்புறமா கிளிக் பண்ணி பார்த்தா
ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு. எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது இங்கே டெம்பிள்ஸ் இருக்குது. அப்புறம் நான் தேடி பார்த்தேன் எங்கெங்கெல்லாம் டெம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ரொம்ப நிறையெல்லாம் கிடையாது, கொஞ்சம் கம்மி தான். அதில் இங்கே இது இருக்கிறது வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னு பார்த்தேன். நார்மலாக இந்த வெம்பிளி சைடில் நான் இன்னும் கொஞ்சம் வேறு சைட்ஸ் ஆஃப் லண்டன்லலாம் இருக்குதுன்னு எனக்கே தெரியும். இங்கே இருக்குதுன்னு எனக்கு சுத்தமாக நான் ஐடியாவாக நான் யோசித்து பார்க்கல மேபி. அதனால் எனக்கு இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. சரி சும்மா போகலாம் அப்படிங்கிறத தோணுச்சு. ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்புக்காக தான். பாசிட்டிவ்னால் லைக் நான் ஒன்றும் எனர்ஜியெல்லாம் சொல்லலை, சும்மா ஒரு குட் ஃபீல், அவ்வளோதான். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்றதுக்காக தான். இன்ஃபேக்ட் எனக்கு அங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு கூட தெரில. சும்மா பேக் வந்து நின்றுட்டுருந்தேன். பட் இந்த இடம் கொஞ்சம் குவைட்டாக இருக்குல்ல, ஸோ சைலண்ட்டாக இங்கே வச்சு போன மாதிரி போகலாம் அப்படின்னு தான் அங்கே போனேன். திரும்ப போகணுன்னு கூட எனக்குலாம் தெரியாது. சேம் ஆஸ் இன்றைக்கி பெருசாக எதுவும் இல்லைன்னு, வேலை எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால் இன்றைக்கி டே முடியறதுக்குள்ளே இங்கே போயிட்டு வந்துடணும்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு தூங்கி போகலாம். ஸோ இதுக்கப்புறம் நேற்று வீடியோ எடிட் பண்ணிட்டு தூங்க வேண்டியதான்.